தகப்பனே, தர்மியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அநாதி தேவனே, உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பிளஸ் பண்ணது போல அநாதி தேவன் ஒருவர் இருக்கிறீர். உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம். கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் உம்முடைய கரம், உம்முடைய புயம் எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நாளில் நீர் பேசும் சத்திய ஆவியானவருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஏசாயா 61 அதிகாரம் 3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் என்னை அனுப்பினார். இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக ஒரு ஆவியானவர் எழுதி வைப்பார். ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பதிலாக இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணப்படுது. சாம்பல் இருக்கிற இடத்துல சிங்காரத்தை கர்த்தர் வைக்கிறார். துயரம் இருக்கிற இடத்துல அதை மாற்றி ஆனந்த தைலத்தை வைக்கிறார். ஒடுங்கின ஆவி அது இருக்கிற இடத்துல துதியின் உடைய கர்த்தர் வைக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை கர்த்தர் மதுரமாக மாற்றுவார். அந்த கசப்புக்கு பதிலாக மதுரம், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம், ஒடுக்கத்துக்கு பதிலாக விசாலம். இது எப்படின்னா ஒன்றுக்கு பதிலாக கர்த்தர் ஒன்றை கொடுத்துட்டே இருப்பார். அதனால தான் அந்த இடத்துல பதிலாக 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 அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் இந்த வேலையில், இந்த மாதத்தில் அருமையாக நம்மளுக்கு செய்ய போகிற ஒரு காரியம், இந்த மாதத்திலிருந்தே செய்ய போகிற ஒரு காரியம், ஒரு கஷ்டம், ஒரு பாடு, ஒரு பலவீனம், ஒரு போராட்டம் இதுவரையிலும் நம்மளை பின்தொடர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக, உன் பலவீனத்துக்கு பதிலாக சுகத்தை தருகிறவர், உன் ஒடுக்கத்துக்கு பதிலாக விசாலத்தை தருகிறவர், உங்களோடு போராடின போராட்டத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை தருகிறவர், உங்களோடு யுத்தம் பண்ணின எல்லா யுத்தத்துக்கு பதிலாக ஒரு அமைதலை கர்த்தர் தருகிறவர். ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறது தான், ஒரு பதிலை கர்த்தர் நமக்கு செய்வார். வேதம் சொல்லுது, என்னாகமம் 3:12, இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய ஒரு ஹார்ட் என்ன அப்படின்னா, ஒன்றை ஒரு இடத்துல மாற்றுறாரு அப்படின்னா அந்த இடத்துல இன்னொன்று வைப்பார். எப்பயுமே ஆண்டவர் வெறுமையாக நம்மளை விடுறவர் கிடையாது. அதனால தான் வேதம் அருமையாக சொல்லும், ஏசாயா 61:7, உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். அப்படின்னா நீ வெட்கப்பட்டுட்ட, அந்த வெட்கத்தை நான் மாற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தோட கர்த்தர் நின்றுறது கிடையாது. நீ இந்த காரியத்தில் வெட்கப்பட்டுட்ட, கஷ்டப்பட்டுட்ட, நீ போராடிட்ட அப்படின்னா அந்த காரியத்தை மாற்றிட்டு அப்படியே அதை விட்டுறவர் கிடையாது. எப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, பிசாசு நம்மளுக்கு எதிராக பலவீனங்களை கொண்டு நம்முடைய ஆயுசை நாட்களுக்கு விரோதமாக போராடுனா அதற்கு பதிலாக கர்த்தர் நம்மளை தீர்காயுசை கொடுக்கிற தேவன். நம்முடைய பிள்ளைங்களை ஏதாவது விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சால் அதற்கு பதிலாக நம்முடைய பிள்ளைகளை அவருக்கென்று பயன்படுத்துகிற ஒரு தேவன். இல்லை நம்மளை வெறுமையாக்கி அந்த வெறுமையில் நம்ம நடக்கணும்னு பிசாசு நினச்சா அப்படின்னா நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். இப்போ அவருக்கு அந்த வைராக்கியம் இருக்கும். அதனால தான் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதுவார். வெட்கத்துக்கு பதிலாக வெட்கம் மாறுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வெட்கம் மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டார். உன் வெட்கத்துக்கு பதிலாக நீ எதில் போராடினியோ, எதில் கஷ்டப்பட்டியோ, எது ஒன்றை நொறுக்குச்சோ அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டத்தனையான ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிற ஒரு தேவன். ஆண்டவருடைய இருதயம் அதுதான். ஏசாயா 60:17 அருமையாக சொல்லும். ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோட பேசின ஒரு காரியம் அதுதான். 60:17, நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு வெண்கலம்
நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த வெண்கலத்தை கர்த்தர் எடுக்கிறார் அப்படின்னா, அந்த வெண்கலம் இருக்கிற இடத்துல பொண்ணு வரணும். இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும். அப்போ என்னன்னா, ஒரு ஒரு காரியம் நம்ம கிட்ட இருந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா, அந்த காரியத்தை கர்த்தர் மறுபடியுமா வேற கொடுப்பார். இப்போ ஒரு வேளை நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஒரு பணம் நம்ம விட்டு போச்சு, ஒரு பொருள் நம்ம விட்டு போச்சு, நம்மளுடைய சந்தோஷம் நம்மளை விட்டு போச்சு, இல்லை என்னுடைய வாழ்நாட்களில் எவ்வளோ காலங்கள் நான் பலவீனத்தில் கழிச்சிட்டேன், எவ்வளோ போராட்டத்தில் ஓடிட்டேன் அப்படின்னா, அதற்கு பதிலாக அப்போ ஒரு ஈக்குவல் பண்ணுற ஒரு கிருபை இருக்கணும்ல. ஒரு காரியத்துக்கு ஈக்குவல் பண்ணணும்ல. ஒரு பலவீனம் மாறுச்சு, கஷ்டம் மாறுச்சு, போராட்டம் மாறுச்சு அப்படின்னா அது முடிவுக்கு கொண்டு வருகிறவர் நம்முடைய தேவன். பட் ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு ஹார்ட் இருக்குது. அதற்கு பதிலாக அந்த பதிலை கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து செய்ய போகிறார். நல்லா கவனிங்க. உங்களுடைய எல்லைகளில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் போச்சோ, எதெல்லாம் கர்த்தர் ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறாரோ, அதை கர்த்தர் மறுபடியுமா அந்த இடத்த எம்டியாக வைக்காமல் ஆண்டவர் அதில் ஒரு பெரிய பலனை கொடுக்கிறவர், அதில் ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறவர். பதில் செய்கிற தேவன். சாம்பல் தான் இருக்குதா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தான். இதுவரையிலும் நான் சாம்பல் அனுபவிச்சிட்டேன், சாம்பல் மாதிரி என் வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு சிங்காரம் இருக்கும். துயரம் இருந்துச்சு அப்படின்னா துயரத்துக்கு பதிலாக என்ன கொடுப்பார்? ஆனந்த தைலத்தை. என் ஆவி ஒடுங்கி போயிருக்குது, என்னால் அவ்வளோ பேச முடியல, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பாடுகள் இருக்குன்னா அந்த துதியின் உடைய கர்த்தர் கொடுப்பார். 1 சாமுவேல் 2:20 இருக்கும். ஏலி பெரிய ஒரு பிரதானமான ஆசாரியனா இல்லைனாலும் அவன் மூலமாக கர்த்தர் எவ்வளோ அருமையாக அன்னால் ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா. இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவீராக. அப்போ அன்னாள் சாமுவேலை போய் ஆலயத்தில் விட்ட உடனே அன்னால ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை எப்படி ஆண்டவர் அழகாக ஏலி மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. நீ கர்த்தருக்குன்னு ஒன்றை கொடுத்த, ஆனால் உனக்கு கர்த்தர் அதிகமாக தருவார் அப்படின்னா 1 சாமுவேல் 2:21 இருக்கும். கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். நல்ல கவனிங்க. இதுதான் பெரிய ஒரு விஷயம், இதுதான் பெரிய பிளெஸ்ஸிங். எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. நீ ஒன்றை கொடுத்த, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல அருமையாக இருக்கும். அதுக்கு பதிலாக கர்த்தர் அப்படின்னா ஆண்டவர் இந்த வேலையில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்த ஜெபத்துக்கு பதிலாக கர்த்தர் அதை காட்டிலும் மகிமையான காரியங்களை செய்வார். நீங்கள் கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் அதை விட அதிகமாக ஆண்டவர் உங்களை ப்ளஸ் பண்ணுவார். நீங்கள் கர்த்தருக்குன்னு நின்னதுக்கு அந்த பதிலாக ஆண்டவர் அருமையாக உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆண்டவருடைய இருதயம், இதுதான் ஆண்டவருடைய இருதயம். நல்ல கவனிங்க. அவருடைய இருதயத்தில் ஒன்றை மாத்துறாரு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எதையாவது ஒரு நன்மையை, அதை விட ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் வைப்பார். இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் போகும்போது சிலுவையில் இருக்கும்போதும் அருமையாக தன்னுடைய சீஷனை பார்த்து சொல்லுவார். அதுவரையிலும் அவர் இருந்த பிளேஸ், மரியாளுக்கு ஒரு மகனாக இருந்தால் அவர் போறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல யோவானை தூக்கி வைக்கிறாரு பார்த்தீங்களா. இதோ உன் தாய், இதோ உன் மகன். காரணம் என்னென்னா, அவர் எந்த இடத்தையும் வெறுமையாக வைக்கவே மாட்டார். ஒரு சேஞ்சு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சேஞ்சு கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். ஆண்டவர் இந்த வேலையில் இந்த நாளில் நம்மளோட சொல்லுகிற ஒரு காரியம், எல்லா பாடுகளுக்கு பதிலாக ஒரு மகிமையை நான் உன்னை அனுபவிக்காமல் விட மாட்டேன். கண்ணீருக்கு பதிலாக நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் நான் விட மாட்டேன். உன்னோடு போராட்டின போராட்டத்தில், யுத்தத்தில் உன் சரீரம் போய் உன் வாழ்நாளில் எவ்வளோ பாடுகளை, கஷ்டங்களை, வேதனைகளை அனுபவிச்சிட்டேன்னா அதற்கு ஒரு பதில் செய்யாமல் நான் விட மாட்டேன். ஆண்டவருடைய இருதயம் அதுதான், ஆண்டவருடைய மனசு அதுதான், ஆண்டவருடைய செய்கிற கிரியை அதுதான்.
ஆண்டவர் அருமையாக எடுக்கிறாரு. லேவி இஸ்ரவேல் புத்திரர் கற்பந்திருந்தும் புறான முதல் பேரானவை அனைத்துக்கு பதிலாக நான் உன்னை எடுத்தேன் அப்படின்னா உன்னை வைப்பேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வல்லமை அழமையாக நம்மளை நிரப்புகிற ஒரு காரியம். ஒரு பதில் செய்கிற ஒரு தெய்வன். ஒரு பதில், சாம்பலுக்கு ஒரு பதில் வரும், துயரத்துக்கு ஒரு பதில் வரும், ஒடுங்கின ஆவிக்கு ஒரு பதில் வரும். அப்படி வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஒரு பெரிய நன்மையை, கர்த்தர் அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதுவரையிலும் எனக்கு எவ்வளோ வீண் செலவு, எவ்வளோ போராட்டம், வீணான அலைச்சல் அப்படின்னா கர்த்தர் அலைச்சலுக்கு பதிலாக நிம்மதியாக ஒரு சமாதானமாக இளைப்பாறுதலோடு இருக்கும்படியாக கர்த்தர் செய்வாராம். வீணான பண விரயம் இருக்குதா, அதற்கு பதிலாக கர்த்தர் நம்ம வருமானத்தை பெருக பண்ணுகிறவர், அதை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். அதை நல்ல கவனிங்க, அதுதான் ஆண்டவருடைய கிரியை. இதுவரையிலும் பலவீனம்னு இருந்துட்டீங்களா, அதற்கு பதிலாக சுகம், ஆரோக்கியம், வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம், இதுதான் ஆண்டவர் அந்த பதில் செய்கிற காரியம். ஆண்டவர் இந்த வேலையில் நமக்கு சொல்கிற ஒரு காரியம், பதில் செய்கிறவர். ஒன்று கர்த்தர் போக வச்சார்னா அதோடு அவர் முடிக்கிறவர் கிடையாது. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த வேலையில் ஆண்டவர் அருமையாக, அதுதான் ஒரு பெரிய விஷயம். பதில் செய்கிறவர், ரீப்ளேஸ் பண்ணுறவர். ஒன்றை மாற்றி அந்த துக்கத்தை, பைபிள் அழகாக சொல்லலாம், அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. ஆண்டவர் துக்கத்தை மாத்திரேன் அப்படின்னு இல்லை, என்ன வேதம் என்ன சொல்லும், அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அவங்க துக்கம் போயிடும் அப்படின்னு இல்லை, அந்த துக்கத்துக்கு ஒரு ஈக்குவலை கொடுக்குறாரு. அந்த துக்கத்துக்கு சரியாக ஆப்போசிட்டாக பிசாசு என்ன விதைச்சானோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனை கர்த்தர் காமிக்கிறவர். அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் ஒருவேளை எவ்வளோ நாட்கள் துக்கத்தில், பாடுகளில், கண்ணீரில், வேதனையில், தனிமையில், சஞ்சலத்தில் நான் கழிச்சிருக்கலாம், தரித்திரத்தில் கழிச்சிருக்கலாம். அதற்கு பதிலாக எனக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் நீங்கள் கட்டளையிடுவீங்க. அந்த அந்த ஐஸ்வர்யத்தின் மகிமையை நீங்கள் கட்டளையிடுவீங்க. ஆண்டவரே நான் வடித்த கண்ணீரின் நாட்களுக்கு பதிலாக எனக்கு இந்த பூமியில் வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் கண்ணீரோடு கழித்த நாட்கள், வேதம் அருமையாக சொல்லும், மோசே ஜெபம் பண்ணும்போது நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குங்க. எப்படின்னா இந்த பூமியில் எதில் நீங்கள் கஷ்டத்தை, பாடலை, வேதனையை அனுபவிச்சிங்களோ அதற்கு ஒரு பதில் இந்த பூமியிலே உங்கள் சரீரத்திலே, உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய எல்லைகளில் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அதற்குரிய பலன் வந்தே ஆகணும். அதற்குரிய நாட்களை நீங்கள் வாழ்ந்தே ஆகணும். அதற்குரிய காரியங்களை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு பதிலை கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். இந்த 1ஆம் தேதி காலையில் இந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம சுதந்திரிப்போம். எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரட்டும். எங்கள் சாம்பலுக்கு பதிலாக, எங்களுடைய துயரத்துக்கு பதிலாக, எங்களுடைய ஒடுக்கத்துக்கு பதிலாக, எங்களுடைய வாழ்நாட்களில் இவ்வளவு காலங்கள் கண்ணீரில், கஷ்டத்தில், பாடில், சஞ்சலத்தில், பயத்தில் ஆண்டவரே நாங்கள் கழிச்சிருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக சந்தோஷத்தில், சமாதானத்தில், ஆசீர்வாதத்தில், கிருபையில், இரக்கங்களில், வல்லமையில், அபிஷேகத்தில், அனலில், மகிமையில், தரிசனங்களில், சொப்பனங்களில், ஆவியானவருடைய நிறைவில் கர்த்தரைங்களை வாழ வைப்பீராக. ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க ஒருவேளை பலவீனத்தில், தடுமாற்றத்தில் அவங்க வாழ்ந்திருக்கலாம். அதற்கு பதிலாக ஞானத்தில், பலத்தில், அறிவில் கர்த்தர் அவர்களை விருத்தியடைய பண்ணுவீராக. ஆண்டவரே நீங்கள் அதை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு பதில் செய்யணும் சுவாமி. அப்பா நீர் எங்களுக்கு பதில் செய்யணும். எங்ககிட்ட வெண்கலம் இருக்கலாம், அதை நீங்கள் பொண்ணாக மாற்றுங்க. ஆண்டவரே எங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கலாம், அதை நீங்கள் மகிமையாக மாற்றுங்க. எங்ககிட்ட பலவீனம் இருக்கலாம், அதை அற்புதங்களாக மாற்றுங்க. கர்த்தாவே நீங்கள் அதுக்கு பதில் தாங்க சுவாமி. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்.
ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இந்த மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் மீது உம்முடைய கரம் எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த மாதம் முடியும் வரையிலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் பாதுகாவல், உம்முடைய தூதர்களின் பாதுகாவல், எங்கள் பிள்ளைகள் எங்கே போனாலும், நாங்கள் எங்கே போனாலும், பஸ்லேயோ, டூ வீலர்லேயோ, ட்ரெயின்லேயோ, கார்லேயோ, பஸ்ஸில் எதில் ட்ராவல் பண்ணாலும், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உடைய தெய்வீக பாதுகாவல் உண்டாயிருக்கட்டும். தீமைகளை கொண்டு வருகிற அம்புகளை இயேசுவின் நாமத்திலே முறிக்கிறோம், அந்த வில்லை ஒடிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு தீமையும் எங்கள் வீட்டை தொடக்கூடாது, எங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது, எங்கள் குடும்பத்தை தொடக்கூடாது. ஆவியானவருடைய ஆளுகை பலமாக இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. ஆனந்த தைலம் ஆண்டவரே எங்கள் மேலே இறக்கட்டும். இந்த கூடுகளில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நான் ஒரு துதியின் உடைய நான் வைக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு சிங்காரம் உண்டாகட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட சிங்கார வனம் என்னும் ஒரு வனத்தை சாலமோன் உண்டாக்கி சந்தோஷப்பட்டது போல அப்படிப்பட்ட ஒரு சிங்காரத்தினுடைய அபிஷேகம் ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அந்த சிங்காரத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வீராக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாகி சமாதானம் கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் பிரசன்னமும் சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் எங்களோடு சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த கூடுகளில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சதா காலங்களிலும் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதா.